அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தற்போது தைப்பூச திருவிழாவுக்காக தயாராகி வராங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பாக நம்ம கொண்டாடி விரதம் இருந்து அவருடைய அருளை பெறக்கூடிய முக்கியமான நாளில் இந்த தைப்பூசமும் ஒன்று. இந்த நேரத்தில் நாம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்களை விட ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயந்தாங்க சிவன்மலை கோவிலில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டவன் கோவிலில் எவ்வளவோ விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் முக்கியமாக உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டி. அது என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெயருக்கு ஏற்றார் போலவே ஆண்டவன் உத்தரவாக சொன்ன பொருளை தான் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அதனால தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னே சொல்கிறோம். அந்த பெட்டிக்குள்ளே இதுவரைக்கும் ஏராளமான பொருட்கள் வச்சுருக்காங்க. அந்த பொருட்களால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் இது நடக்க போகிறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு அறிவுறுத்தக்கூடிய, நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக அந்த பொருள் இருக்கும், உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருள் வைக்கப்படக்கூடிய நேரத்தை பொறுத்து, தாக்கத்தை பொறுத்து ஒரு சில மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது. அதில் முக்கியமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் இனிமேல் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் இருக்குது, இதனால் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, இது எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே சிவன்மலை ஆண்டவன் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, நீங்கள் 12 ராசியில் என்ன ராசி என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஒரு சிலர் புலம்பும் போது இப்படித்தான் குழப்பத்தில் இருப்பாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் அந்த காசை தக்க வச்சுக்க முடியல, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை, ஒரு சொத்து வாங்க முடியல, தொழில் தொடங்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதால என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போது என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண் கலசத்தில் நீர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண நீர் இல்லை, அது ஒரு கடல் நீர். இந்த கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால கடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது விலை ஏற்றம் ஏற்படலாம், கடல் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. முக்கியமாக இதனால் கடல் சார்ந்து இயற்கை சீற்றங்கள் வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இது ஒரு மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது சுபமான நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சரி, இந்த கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு நாம் முதலாவது பார்க்கலாம். கண்டிப்பாக புதிய திருப்பங்களை ரிஷபராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராசி அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் பனி போல விலகக்கூடிய காலகட்டம் தான் இனிமே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மிகவும் குறையக்கூடியதை நீங்களே உணர்வீங்க. புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றிகள் உண்டாகக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு இப்போ உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். தொழிலில் நிலவிய சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கௌரவம் இவை எல்லாமே நிலைத்திருக்கும். அரசு ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே நீங்கள் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தால் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாங்க. சகோதர சகோதரிகள் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் மருத்துவத்தில் சீராகும்.
உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் இவையெல்லாம் கிடைக்கும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் கண்டிப்பாக ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோடு மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகளான பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நட்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் பயணங்கள் அதிகமாக நீங்கள் மேற்கொள்வீங்க. பண தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட நிச்சயமாக பூர்த்தியாகும். முட்டுக்கட்டைகள் அகலும். ராசிக்கு சூரிய, செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்வை இருக்குது. ஆன்ம பலம் கண்டிப்பாக உண்டாகும். மன போராட்டங்கள் அகலும். உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பீங்க. பல நல்ல மாற்றங்கள் வரலாம். உயர்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். வாழ்க்கை துறையினுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும். இதோடு நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த வரன்கள் கண்டிப்பாக இப்போது முடிவாகலாம். ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கை அதிகரிக்கும். தன வரவு தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக சீராகும். உறவுகளில் பகை மறையும். சிலர் பார்க்கக்கூடிய வேலையில் நிலவக்கூடிய அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். உங்களுக்கு கை, கால், மூட்டு வலி இது போன்ற உபாதைகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது குறைவதற்கான காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் போட்டு எதையுமே குழப்பிக்க வேண்டாம். வரக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கூட நன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமே நன்மையான பலன்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டியது நல்லது. விடியற்காலையிலேயே உங்களுக்கு அதிகமான விரயங்களை பெற போகிறீங்க. பொது இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பேச்சில் கவனம் அதிகமாக இருக்கணும். சுப விரயம் கண்டிப்பாக உண்டாகும். ராசி அதிபதி புதன் விரயாதிபதி சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அதிக முதலீட்டோடு புதிய தொழில் தொடங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப சிறப்பு. வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. வீடு வாகனத்தை புதுப்பிக்க நினைப்பீங்க. அதே போல் சங்கடத்தில் ஆழ்த்திய நோய் கூட வைத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இனிமேல் உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான சம்பளத்தில் வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடியதான இருக்கும். நீங்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று இப்போது நிம்மதி தேடக்கூடிய காலகட்டம். இது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் இவையெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போது முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டார் போல் பொன் பொருள் சேர்க்கை கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்கள் காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த காலகட்டம் இது அப்படின்னும் உச்சம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தான அதிபதி சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. இதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும். தாய் வழி, தந்தை வழி ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும். கடன்களை படிப்படியாக குறைக்கிறதுல தீவிரம் காட்டுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கைக்கூடி வரும். உங்களுடைய பெயரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இனிமே வரலாம். அனைத்து விதமான எதிர்ப்புகளும் ஈடேறும். உடல் நலனில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினரால் ஏற்பட்ட மன சஞ்சலம் சீராகும். கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும். புதுவிதமான பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்படும் போது என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் தற்போது மண் கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனிமேல் அடுத்த பொருள் மாற்றம் நடக்கும்போது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.